إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الكلام كتاب الله خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد الله قرآن ليم رسولنا صلى الله عليه وسلم அவருடைய உபதேசங்களையும் திருப்பி திருப்பி முஸ்லிம்கள் கவனத்துக்கு எடுத்து காட்டின ஒரு விடயம்தான் நாம் நம்மை நேர்பாதையிலே உறுதியாக வைத்துக் கொள்வதிலேயும் வழிகெட்ட பாதையிலிருந்து தன்னை தவிர்ந்து கொள்வது. ஒவ்வொரு தொழுகைகளை கடமையாக்கினான் ரப்புல் ஆலமீன் இந்த ஆயத்தலை இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன் ஆமீன். எல்லாம் எங்களுக்கு நேர்வழியை காட்டுத் தருவாயாக. எந்த வழியை நீங்களுக்கு முன்னால் அருளுள்ளவங்களுக்கு கொடுத்ததே இவனெல்லாம் உன் கோபத்துக்குமோ சாபத்துக்குமாகினவங்களுடைய பாதைக்கு ஆகிவிட வேணாம் என்று ஒவ்வொரு தொழுகையை எங்களுக்கு கடமையாக்கி விட்டான். அல்லாஹ் கிட்டே கேட்டிய தீர வேண்டும் என்று ஒவ்வொரு உரையிலே ரசூலுல்லாஹ் சொல்லி தந்ததொன்று தான் அஸ்தகுல் கலாமி கிதாபுல்லாஹ் வ கைருல் ஹதி ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உண்மையான பேச்சென்றால் அல்லாஹ்வுடைய வேதமாகும், சிறப்பான பாதை என்றால் ரசூலுல்லாஹ் பாதையாகும். ஷர்ருல் உமூரி முஹ்தஸாத்துஹா, எல்லா கெட்ட விடயம் அதாலை புதுசாக உஹ்ராக விடயமாகும். குல்லு முஹ்தஸத்தின் பிதா, எல்லா புதியது பிதத்தும். குல்லு பிதத்தின் தலால குல்லு தலாலத்தின் ஃபின்னார். ஒவ்வொரு உரையிலையும் சொல்லுவார். அல்லாஹ்வும் குர்ஆனில் இதை ஒவ்வொரு தொழுகையிலே ஓத கடமையாக்கினது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு உரையிலையும் இதை கடமையாக சொல்லி வருவார். எதுக்காக முஸ்லிம் உம்மத் இந்த பாதையை தரமாக செயல்படுவதிலே கவனித்தே தீர வேண்டும் என்று. அன்றாலும் துர்பாக்கியமாக சொல்லிருக்கி ஆகப்பொடு போக்கா கவனிப்பில்லாத விடயமண்டா இதே தான். நேர்பாதை என்றும் வழிகேடு என்று ஒரு கணக்கே கிடையாது. கண்ணுக்கு முன்னால் சிறப்பாக இருந்தா, இதயத்துக்கு ஆசையாக இருந்தா, கண் குளிராக இருந்தா, மக்களோ பின்னால் படையாக இருந்தா அதைத்தான் பின்பற்றது மார்க்கமாக சுமந்து கொண்டு எந்த குஃப்ரா இருந்தா என்ன, எந்த ஷிர்கா இருந்தா என்ன, எந்த பிதத்தா இருந்தா என்ன, எந்த வழிகேடா இருந்தா என்ன, என்ன அல்லாஹ்வுடைய சாபமுள்ள விடயமா இருந்தா என்ன, பின்பற்றதை மார்க்கமாக்கி விட்டானல். கூட்டம் கூட்டமாக பிரிவினைகளாக்கி கொண்டு இயக்கவாதிகளாகிக் கொண்டு ரசூலுல்லாஹ் ஹதீஸிலே மோசடி அடிக்க, அல்லாஹ்வின் குர்ஆனின் கலாமை மோசடி அடிக்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து காட்டின நேர்வழியை தடுக்க, அனைத்து பித்அத்களை உருவாக்க அந்த உம்மத்துல் இஸ்லாமி காலம் காலம் தன் பாதையிலிருந்து தூரமாகிறதே அதுக்கு ஒரு அழைப்பு பணியாகிவிட்டதை தவிர நபியும் அவருடைய தோழரின் பாதைக்கு திரும்புவது அவனுக்கு அவசியம் காணவே இல்லை. மாறாக நபியும் அவனுடைய தோழர்கள் திரும்புவதை தடுக்கிறதுக்காக என்னெல்லாம் சூழ்ச்சிகள், என்னெல்லாம் திட்டங்கள், என்னெல்லாம் கொள்கைகள், என்னெல்லாம் வணக்கங்கள், என்னெல்லாம் அடிப்படைகள், என்னெல்லாம் தந்திரங்கள் என்பது அவனுடைய அழைப்பு பணியின் கடமையாக்கிவிட்டான்.
கொள்கை என்று புதிய புதிய கொள்கைகளை உருவாக்கி, வணக்கம் என்று புதிய புதிய இபாதத்தை உருவாக்கி, வணக்கம் என்று புதிய புதிய வழிமுறைகளை உருவாக்கி, அல்லாஹ்வும் தூதரும் காட்டாத மார்க்கம், ரசூலுல்லாஹ் வணங்காத வணக்கங்கள், தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு தெரியாத அடிப்படையில் இந்த கூட்டத்துக்கு இஸ்லாம் என்று கருதுகிறாங்களே. சகோதரர்களே, நபிப்பாதையை கவனிக்க வேணும். நபிப்பாதையை நாம் வளர்ந்து வர வேணும். நானும் வாழ்ந்து என் குடும்பத்தையும் வளர்த்து சமூகத்துக்கும் எத்தி வைக்கின்ற எந்த அக்கறையும் கிடையாது. எது சிறப்பாதையாக நாங்கள் செயல்பட்டோம் என்றால், மனசுக்கு நிம்மதியானதாக இருந்தென்றால், தன் தர்க்கத்துக்கும் வாதத்துக்கும் தக்கமானதாக இருந்தென்றால், கண்குளிராக இருந்தென்றால், அது அவன் நேர வழி என்று கருதி தன் பின் 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 அதை பின்பற்றுவது தனக்கு வழிமுறையாக்கி விட்டானே. குர்ஆன் சுன்னான்னு சொல்லி சொல்லியே குர்ஆனுக்கு முரணான ஆட்டங்கள், சுன்னாக்கு முரணான வழிமுறைகளை மார்க்கம் என்று கருதி விட்டான். பச்சை வழி கேடான அக்கீதாக்கள், அகீதத்துல் அஷரியா அகீதத்துல் மாத்துரிதியா 300-400 வருடத்துக்கு பின்னால் இஸ்லாமிய உம்மத்திலே தோண்டி உருவாகின பிதத்தான கொலைகளை என் உம்மத்துக்கு வழிகாட்டி என்று சொல்லி அஹ்லே இலங்கை ஜமியத் உலமா தன் வெப்சைட்டில் பகிரங்கமாக வெட்கமும் கூச்சமும் இல்லாமல் இருக்கு. நாங்கள் சுன்னத் வல் ஜமாஅத்தை அஷாயிரா மாத்ருதி வழிமுறைகளை பின்பற்றுவோம் என்று என்ன சொல்ல வரான்? சுன்னத் வல் ஜமாஅத்தை அஷாயிரா மாத்ருதி பாதையை பின்பற்ற வாரான் என்றால், அதுக்கு முன்னால இந்த அபு மன்சூர் மாத்ருதி உயிரோட வர முன்னி, அபுல் ஹசன் அஷ்ரி பூமிலை பிறக்க முன்னி இருந்த சுன்னத் வல் ஜமாஅத்தான நபியும் சஹாபாக்களை இவங்க போர்க்கடிக்காக அதை விட்டு புதிய பாதையான அஷ்அரியா மாத்ருதியா தனக்காக ஆக்கி கொண்டாங்க. நபி பாதையா, சஹாபா வழிமுறையா இவனுக்கு எதிரியாக கருதி விட்டான். கொள்கையில் அல்லாட பேர் பம்புகளை எவ்வாறு ரசூலுல்லாஹும் சஹாபாக்களும் அல்லாவை நம்பினதுன்றதை இவங்க நம்ப அறியாதவங்களாகவும் அதை கெடுக்கிறவர்களாகவும் அஷாயிரா மாத்ருதி கொள்கையிலே அல்லாஹ்வின் நம்பிக்கை பயங்கரமான வழிகேடை சுமந்து விட்டான். எந்த அல்லாவை ரசூலுல்லாஹும் சஹாபாக்கள் நம்பினதை அந்த அல்லாவை இன்றைய சமூகத்துக்கு நிராகரிக்கிறதுக்காக, அதை புறக்கணிக்கிறதுக்காக, அந்த நம்பிக்கை கெடுக்கிறதுக்காக அஷாயிராவும் மாத்ருதியின் வழிகேடுகளை எடுத்து சுமந்து அதுதான் எங்கட பாதை என்று கருத வந்து விட்டார்கள். தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு சஹாபாக்கள் எடுத்து அடியோடு பின்பற்றினாங்க, அந்த பாதையை தவிர்த்து கொண்டு மத்ஹபலாக, தரிகாக்களாக, இயக்கங்களாக, கூட்டங்களாக மார்க்கம் பின்பற்றதை மார்க்கமாக்கி கொண்டாங்க. தவிர நபி பாதையாக பின்பற்றது அவனுக்கு மார்க்கமாகவில்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அடிச்சோடாக இருந்தால் என்ன, எந்த வழிகாட்டியாக இருந்தால் என்ன, அவனோட மதபில் இல்லை என்றால், அவனோட தரீக்கால இல்லை என்றால், அவனுடைய கூட்டத்தில் இல்லை என்றால் அதுக்கு கணக்கெடுக்க அவசியம் காணவில்லை. இவ்வாறு படையாக கூட்டமான உலமாக்களாக உருவாக்கி வச்சு விட்டாங்களே. இவங்கள உலமாவுக்கு ஷயாத்தீன், ஷைத்தானுடைய படை சுமந்தவர்கள். குர்ஆனை படித்து வளர்க்க வரவில்லை, குர்ஆனை படித்து பின்பற்ற வரவில்லை, குர்ஆனை படித்து கெடுக்க வந்தவர்கள். ஹதீஸை படித்து பின்பற்ற வரவில்லை, ஹதீஸை படித்து மோசடி செய்ய வந்தவர்கள். இஸ்லாத்துடைய அல்லாஹ்வுடைய வணக்கத்தை தெரிஞ்சு வணங்க வரவில்லை, அல்லாஹ்வுடைய இணை வைக்க வந்தவர்கள். இது தான் அஷாயிராக்களும் மாத்ருதியலும் சிஸ்தியாலும் ஜைலானியலும் காத்ரியலும் அந்த தரீகாக்களுடைய அத்தனை சூஃபியாக்கள். நபியும் சஹாபாக்களோட பாதையை தவிர்த்து கொள்வது அவனுக்கு ஒரு வழிமுறையாக்கிவிட்டான். இப்படி படைப்படையாக, கூட்டமாக, மதரசாக தமிழ் உலகத்தை மயக்கத்துக்காக ஃபிர்கத்துல் உலமா உருவாக்கிட்டானலாம். என்ன ஃபிர்கத்துல் உலமா உருவாக்கி விட்டாமா சொல்றார்.
நாங்கள் ஃபிர்கத்துல் உலமாவாக ஆலோசனை பண்ணி மஷூரா பண்ணுறோம். அல்லாஹு அக்பர். எப்போ மார்க்கம் மஷூரால நடந்தது? மஷூரால நடந்தது உலக விடயங்கள். மார்க்கம் நடந்தது பிஇத்திபாஇ கிதாபில்லாஹி வ சுன்னத்தி ரசூலில்லாஹ். இதுவரை அவன் அறியாத மடையராக இருக்கான். நாங்கள் ஃபிர்கத்துல் உலமாவாக மஷூராக இதுதான் வழிமுறை என்று வழிகாட்டவாங்க. வழி கெடுத்த பாதை நரகம் தொழுத்த துஆத்துன் அலா அபுவாபி ஜஹன்னம் வ இன் அஜப்துஹும் கலஃபூஹு ஃபீ என்று ரசூலுல்லாஹ் சொன்னது ஹல்தான் இவன். துஆத்துன் அலா அபுவாபி ஜஹன்னம், நரக வாசல் அழைப்பாளர்கள். நீ அதுக்கு அவனோட பேச்சை கேட்டு போனால் கதஃபூஹு ஃபின்னார், உன்னை நரகத்தில் இறக்கி விடுவான் என்றது தான் செய்கிறான். நான் கேட்குறேன், ஃபிர்கத்துல் உலமா ஸ்ரீலங்காவில் யார்? ஏசிஜேயுடைய ஃபிர்கத்துல் உலமாவா? அஷாயிரா மாத்ருதியா சுமந்து உம்மத்தை கெடுக்க வந்த, அல்லாவின் அஸ்மா சிஃபாத்தை தடுக்க வந்த, ரசூலா பின்பற்றத்தை கிழிக்க வந்த அந்த வழி கேட்ட கூட்டங்களாக ஒரு ஃபிர்கத்துல் உலமா என்று சொல்கிறான். இல்லை அதோட சேர்த்து வச்ச உலமாக்களின் பேர் உருவாகி இருக்கிய தியோபந்தியின் அப்பன்களா? சிஸ்திகளும் ஜேலாடிகளும் காத்ரிகளும் அந்த தரீக்காவாசிகளா? இவர்களுக்கு ஜியாரம் கட்டும் கபர் வணக்கமும் அல்லாவுக்கும் பார்க்க ஏகத்துவமாக மாறிவிட்டது. அல்லாவின் தூதரோட இணை வைக்கிறது இவனுக்கு மார்க்கமாகிவிட்டது. இல்லவா ஏகத்துவம் தௌஹீத் வந்து ஆடின பிஜேயின் பூஜைக்கரா ரசூலுல்லாவை திட்டி, சஹாபாக்களை திட்டி, குர்ஆனுக்கு போன ரசூலுடைய நபிமொழிகளை சுமந்து, தர்க்கவாதத்தை சுமந்து மார்க்கமை ஆட வந்த பிஜேயின் பூஜைகள் அந்த தௌஹீதின் பெயரில் நாசமாக்கினான் தௌஹீதை. இவனோட ஃபிர்கத்துல் உலமா இல்ல ஜமாஅத்துல் இஸ்லாமி என்று சொந்த உலக கல்விக்கு முக்கியத்தனத்தை கொடுத்து மார்க்கத்திலே அல்லாஹ் என்றதை அறியாத மடையர்கள், ரசூலுல்லாஹ் என்றதை தெரியாத மக்கள் அந்த ஜமாஅத் இஸ்லாமி அப்பன்களா? உலக பேச்சை பேசுவான், உலக அரசியலை பேசுவான், அல்லாஹ் என்றதை அறியாத மடையர்களாக கொள்கை சுமந்தவர்களாக இருக்கிறார்கள். ரசூலுல்லா பாதை தெரியாத மக்களாக இருக்கான ஜமாத் இஸ்லாமியோட அப்பன் மௌதூதி இருந்து தொடரமான அத்தனை வழி கெட்ட நாசமானர்கள். இதாவோட ஃபிர்கத்துல் உலமா அல்ல தப்லீக் ஜமாத்து சேர்ந்த அந்த மூதேவிகளா? பள்ளி பையிலே நாசமா கொலை செய்ய முஸ்லிம்களோட ரத்தம் ஓட்ட, உலமாக்களுக்கு எதிர்ப்பாக சர்ச்சை உருவாக்க, ஆயுதம் தூக்க, அத்தனை வழிகெட்ட கூட்டங்களை உருவாக்கி வைக்க, மக்களை மடையராக்கி, கல்வியிலாளை தூரமாக்கி, ஊர் சில்லான் கஸ்து மண்டு ரஷ்யா தடிக்க, நாடு காடு படுத்தெலும்ப, இதோட ஃபிர்கத்துல் உலமா? யாருடா அவனோட ஃபிர்கத்துல் உலமா? எந்த கொள்கையை சுமந்தானல், எந்த அடிப்படையை சுமந்தானல், எந்த மார்க்கத்தை சுமந்தானல், எந்த குர்ஆனை பின்பற்றினார்கள், எந்த ரசூலுல்லாவை நம்பினார்கள், எந்த சஹாபாவை அடிச்சோடை தெரிஞ்சவனாக இருக்கிறான்? ஃபிர்கத்துல் உலமாவா? ஸ்ரீலங்காட இந்த கடுமையான காலத்தில் நாங்கள் ஃபிர்கத்துல் உலமாஹா மஷூரா செஞ்சு உங்களுக்கு 10,000 ஒவ்வொரு நபருக்கு 10,000 திக்ர் செய்யும் மஜ்லிஸை உருவாக்கும் இன்றைய தினம் மரபுக்கு பின்னால் அறிவிக்கிறார்கள். இவனுக்கு பார்க்க மக்கள் ஒன்று இந்த உலகத்தில் கிடையுமா? கடுமையான காத்து படும் என்றால் எங்கள் நபி ஸல்லல்லாஹு என்ன சொன்னார்? கொஞ்சம் திக்ர் செய்யவா? ரசூல் என்ன சொன்னார்? அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக கைரா வ கைர மா உர்சில்த பிஹா வ நஊது பிக மின் ஷர்ரிஹா வ ஷர்ர மா உர்சில்த பிஹா துஆ கேட்பார். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ரசூலை பின்பற்றினவனுக்கு தான் இதை தெரியும். அல்லாஹ் அனுப்பும் இந்த காத்துல நலவுக்காகவும் அனுப்பான், கெடுதுக்காகவும் அனுப்பான். அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக கைரஹா வ கைர மா உர்சில்த பிஹா. அல்லாஹ் இந்த காத்தின் நலவுகளை நாங்கள் கேட்கிறோம்,
எந்த நலவுக்காக நீ அனுப்பினது அதையே நாங்கள் ஆசையோட கேட்கிறோம். وَنَعُوذُ بِكَ مِنْ شَرِّهَا وَشَرِّ مَا أُرْسِلْتَ بِهَا. இந்த அதுடைய கெடுதிலிருந்து பாதுகாப்பு தேடுறோம் யா அல்லாஹ். எந்த கெடுதுக்காக நீ அனுப்பின அதிலிருந்து எங்களை தப்பி வையா அல்லாஹ் என்று துஆ கேட்கிறது தான் எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்மணி படித்து தந்த பாதை. இதெல்லாம் மக்களுக்கு சொல்லி இப்படியான கடுமையான நபி பாதையை செயல்படு என்று சொல்ல தெரியாத நாக்குகள் வழிகட்ட பிதத்களும் ஷிர்க்களும் குஃப்ரலும் தான் இந்த அழிவுக்கு காரணம் என்று அவன் அறியாத மடையன். وَمَا يَعْلَمُ جُنُودَ رَبِّكَ إِلَّا هُوَ சொல்றான். وَمَا يَعْلَمُ جُنُودَ رَبِّكَ إِلَّا هُوَ. அவனுடைய படையே தெரிஞ்சதில்லை அவனை தவிர. ஒரு பையனம் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தண்ணீரை அனுப்பி அழிச்சு காட்டினான். பாடம் படிப்பானா? இப்போ காற்றை அழிச்சு அழிவை காட்டுறான். பாடம் படிப்பானா? அப்பொழுது தண்ணீருடைய கதையிலே பயங்கரமான பேச்சை பேசினான். இன்றைக்கு காற்றுக்கு பயங்கரமான பேச்சை பேசுகிறான். காற்றும் காரணம் இல்லை, தண்ணீரும் காரணம் இல்லை, ரப்புல் ஆலமீனுடைய நாட்டம் தான் அதுடைய காரணம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாடி விட்டதென்றால் எதையாலேயும் உனக்கு நலவையும் தரையிலும் கெடுதையும் ஆக்கலும். சகோதரர்களே, முஸ்லிம்களாக நாங்கள் வாழும் ரசூலுல்லாஹ் பின்பற்றவன் என்றால் இவ்வாறான நேரங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு அதை கையாண்டது நாங்கள் அவசியம் காண வேணும். பிதத்களையும் குஃப்ர்களையும் ஷிர்க்களையும் இந்த நாட்டில் ஊறி சாதிச்சு வாழ்கிற காரணத்தினால் பிதத்தை செய்கிறது அவனுக்கு வெக்கமும் இல்லை, கூச்சமும் இல்லை, பகிரங்கமாக வைப்பான். பிதத்துக்கு மேலே பிதத். அல்லாட தண்டனையை திண்டு கொண்டும் இன்னும் ஒரு பிதத்தை தான் தேடுவான் தவிர தௌபா வாசல் அறியாத மடையர்கள். ஏன்? ரசூலுல்லாஹ் பாதை தெரிஞ்சாத்தான் தௌபா வாசலை காணுவான். ஷிர்க்களா குஃப்ர்களா அன்றதை மயக்க மடக்க மக்களை கெடுக்க அதுக்கு ஒரு கூட்டம் உலமாக்கள் என்று தேவை மாதிரி மார்க்கத்தை மயக்கி ஃபத்வா கொடுத்துட. இதுதான் ஃபிர்கத்துல் உலமா. இந்த ஃபிர்காக்கள் தான் எங்களை பிரித்து வைத்தோம். இதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னார், ஃபஅத்ததில் தில்கல் ஃபிர்க குல்லஹா. இந்த அனைத்து பிரிலிருந்து நீ ஒதுங்கி வலவன் தஅதபி அஸ்லி ஷஜரா, ஒரு மரத்தின் வேரோடை நீ பிடிச்சு கொண்டு இருக்க வேண்டும். வான் துத்ரிகல் மௌத், அந்த நிலையில் உனக்கு மரணம் வந்தால் வான் தஅலா ஸாலிக, அதில் நீ இருந்து தீரன். சகோதரர்களே, நேர்வழி என்ற பாதை ரசூலுல்லாஹும் சஹாபால் பாதையை தவிர அல்லது எவன் கருதுகிறானே அவன் மாதிரி மடையன் யாருமே கிடையாது. இந்த பாதையை ரசூலுல்லாஹ் செயல்பட்டு எங்களுக்கு காட்டினது. அதை செயல்படுறதுக்கு அவன் தயாரில்லை. படித்தாலும் படிக்கிறான் குர்ஆன் எதுக்காக? கட்டித்தனம் காட்ட, அவனோட வியாக்கங்களை சொல்ல, அவனோட புத்திகளை தர்க்கங்களை காட்ட. குர்ஆன் என்னதை சொன்னதென்று பின்பற்றத்துக்கல்ல. ஹதீஸை படித்தாலும் படிக்கிறான் எதுக்காக? நபி மொழியை தன் வழிக்காக மயக்க, தனக்கு தேவையான சாதிக்க நபி மொழியை பாவிக்க. இதே இவனுக்கு மார்க்கமாகிவிட்டது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கு கியாமத் தினத்திலே நின்று தெளிவாக சொல்லுவார். படைப்படையாக குர்ரத்துன் முஹஜ்ஜிலீனாக முஸ்லிம் உம்மத் வந்து கொண்டிருக்கும். குர்ரத்துன் முஹஜ்ஜிலீன் என்ற யாரு? தொழுகை வாசியல், தொழுது தொழுது தொழுதவர்கள். குர்ரத்துல் முஹஜ்ஜிலீன் வது செஞ்ச உறுப்பல் எல்லாம் வெளிச்சமாக்கி கொண்டிருக்கும் அந்த கூட்டம் வரும். அந்த மலாய்க்கா வந்து பெரியோர் படையை நிறுத்தும், தடுக்கும். ரசூலா கிட்ட நெருக்கத்திலிருந்து இப்போ ரசூலா கோடுவார், உம்மத்தி உம்மத்தி உம்மத்தி, இது என்னுடைய உம்மத்து, என்னுடைய உம்மத்து, என்னுடைய உம்மத்து. அப்போ ரசூலாக சொல்லிப்படும், இன்னக லா தத்ரி மாதா அஹ்தஸு பஅதக். ஏ நபி, உனக்கு தெரியா உனக்கு பின்னாடி என்னெல்லாம் உருவாக்கினான். இப்போ ரசூல் என்ன சொல்வார்?
புஅதனன்னி சுஹ்கன் சுஹ்கா, என்னால் தூரமாகி போ நாசமாகி போட்டும். இதாக என் உம்மத்து இஸ்லாமிய நிலை. எப்போ கியாமத்தில் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறார். யார் பாவம் செஞ்சவன்களா, கசியத்காரன்களா? இல்லை, தொழுகை என்று தொழுது தள்ளினவர்கள். இபாதத்து வணக்க சாலிகள் என்றால் என்ன? இபாதத் என்ன? வணக்க சாலிகள் மார்க்கத்தை மாற்றி வணங்கினவர்கள். இன்னக லா தத்ரி மாதா அஹ்தஸு பஅதக், உனக்கு தெரியும் உனக்கு பின்னால் என்னெல்லாம் உருவாக்கின. ரசூலுல்லாஹ்க்கு செவிம் எடுக்கும்போது ரசூலுல்லாஹ்வை திரட்டி விடுவான். சகோதரர்களே, நபியுனா ஸல்லல்லாஹு எச்சரிக்கையாக எங்களுக்கு எடுத்து வைத்தார். இந்த உம்மத் 73 பிரிவுகளாக பிரியும். 73 பிரிவுகளாக பிரியும். குல்லுஹும் ஃபின்னார், அனைத்தும் நரகம் போகும் ஒன்றை தவிராண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு என்ன சொன்னார் அந்த ஒன்றுக்கு? யார் என்று கேட்கும் பொழுது, மா அன அலைஹி வஸ்ஸாபில்யோம், இதில் நானும் சஹாபாக்கள் என்று இருக்கிறதோ அதாகும் அந்த தப்பின கூட்டம். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டின பாதை. இந்த வழி கெட்ட படைகள் ஃபிர்கத்துல் உலமாஇன் ஆட்டங்கள் என்ன சொல்லுது? வேற்றுமையிலே ஒற்றுமை. நாங்கள்லாம் வேறுபாடாகி பல பிரிவுகளாக இருந்தாலும் நாங்கள்லாம் ஒற்றுமையாக போவோம். 72 ஒற்றுமையாக போவோம். போவீங்க ஜஹன்னத்துக்கு நேரடியாக. இதுக்காக பள்ளியிலே போஸ்டர் அடித்து அழைத்தான். அத்தனை வேற்றுமையான கருத்தில் பொறுமையோட இடம் கொடுக்க வேண்டுமென்றும், அத்தனை இயக்கங்களையும் பிரிவினைவாதிகளுக்கு வளர்த்து வைக்க வேண்டுமென்றும் இந்த ஃபிர்கத்துல் படைகள் தான் பிரச்சாரம் செஞ்சாங்க. எல்லா தீவிரவாதிகளையும், தஹ்ராரின் குப்பைகளையும், அனைத்து பிதத்வாதிகளையும் வளர்த்து வைக்கிறதுக்கு கை கொடுத்து ஆட்டம் காட்டின இந்த ஃபிர்கத்துல் உலமாக்கள் தான். எந்த ஷிர்க்கை கடுமையாக தடுக்கவில்லை, எந்த பிதத்தை தட்டி பேசவில்லை, எந்த குஃப்ரை நிராகரிக்கவில்லை, முஸ்லிம்களுக்கு ரசூலுல்லாஹ் பாதையை காட்டவில்லை, வழி கெட்டகளை எடுத்து காட்டவில்லை, வழிகேடுகளை இனம் காட்டவில்லை. அவனும் சேர்ந்து வழிகேடுகள் எல்லாத்தையும் தாங்கி நாங்கள் வாழுவோம், அதை ஒற்றுமையாக சுமப்போம் என்று கொடுத்த குரல் தான் இந்த ஃபிர்கத்துல் உலமா. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை தடுத்ததோ இவன் அதை சுமக்கிறான், வளர்க்கிறான். குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், வஅத்தஸிமு பிஹபிலில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு, நீங்கள் அனைத்து பேரும் அல்லாஹ்வின் கயிறை உறுதியாக பெற்றுக்கொண்டு இதிலிருந்து பிரிய வேண்டாம். இவனுடைய நோக்கமும் ஆட்டமும் என்ன? பிரிவினையாக அத்தனை கூட்டங்கள் உன்னுன்ன கூட்டங்களை உயிரோட வைத்துக்கோ, பிரிவினைவாதிகளாக இருந்துக்கோ, அல்லாஹ்வின் கயிறை உறுதியாக பெற்றுக்கொள்ள தீவிர போக்களை கையாண்ட வேண்டாம் அன்றது தவனுடைய போக்குகளாக அல்லாஹ்வின் மார்க்கத்தை கெடுக்க வந்தன. எவ்வளோ தூரத்துக்கு கண்டால் ஸ்ரீலங்கா மண்ணிலை கிதாபு தௌஹீதை படிக்கிறது தீவிரவாதியாக கருதிவிட்டார்கள். அல்லாஹ்வுடைய ஹத்துவன் லா இலாஹா இல்லல்லாஹ் அன்றதை சுமந்து விளங்கி படிக்கிறதை ஒரு தீவிரவாதியாக கருதி ஆட்டம் காட்டும் ஷயாத்தீனுல் உம்மத்தான் இந்த ஃபிர்கத்துல் உலமா. ஷேகுல் இஸ்லாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் அன்-நஜ்தி தமீமியுடைய கிதாபு தௌஹீதிலே அல்லாஹ்வுடைய ஹத்துவம், அல்லாஹ்வை தனித்ததா வணங்கும் என்ற அனைத்து அடிப்படையான ஆதாரங்கள் மின் கிதாபில்லாஹி வ சுன்னத்தி ரசூலில்லாஹ், சஹாபாக்கள் அடிச்சோடை எப்படி உம்மத்துல் இஸ்லாமி அன்றைய காலத்திலிருந்து பின்பற்றி வந்ததோ அது எடுத்து காட்ட தொகுத்துப்பட்ட கிதாப். அந்த கிதாபை எங்களோட மண்ணில் படிக்கிறது ஒரு தீவிரவாதியின் கருத்தாக கருதி ஷிர்க்குகளையும் குஃப்ர்களையும் பிதத்களையும் கை கொடுத்து வளர்க்கிறது இவனுக்கு மார்க்கமாக்கிட்டான். இதுதான் இந்த ஃபிர்கத்துல் உலமா. வந்தாங்க மக்களை கெடுக்க. சகோதரர்களே, இதை விரிவாக நான் என்னுடைய ஜும்மா பின் வகுப்பில் எடுப்பேன். ஏனென்றால் இதில் இன்னும் பல விடயங்கள் உள்ளது. இதில் இதை இந்த மெம்பர்களை சொல்லி மெம்பரை லிவாக்க நான் தயார் இல்லை. மார்க்கம் சொல்ல வந்த மக்களாக உலமாக்கள் இருக்க வேணும்.
இது மார்க்களை அழிக்க வந்தவர்கள், மார்க்கத்தை கெடுக்க வந்தவர்கள், மார்க்கத்தின் எதிரிகளாக மாறிவிட்டானே. ரசூலுல்லாவை தடுக்க வந்தவர்கள், சஹாபாக்களை அழிக்க வந்தவர்கள், குர்ஆனின் கருத்துக்களை மயக்க வந்தவர்கள், குஃப்ர்களை வளர்க்க வந்தவர்கள், ஷிர்க்களை வளர்க்க வந்தவர்கள், இயக்கங்களை கொடி போட்டு ஆட்டம் காட்டி பிரச்சாரம் செய்ய வந்தவர்கள் தான் இந்த ஃபிர்கத்துல் உலமா என்று சொல்லும் கூட்டங்கள். ரசூலுல்லாஹ்ட பாதை இல்லை, சஹாபாக்களோட வழிமுறையும் இல்லை. அவன் சொல்லும் ஒவ்வொரு விடயம் நாங்கள் பார்ப்போம் என்றால் புதுசாக கெமிஸ்ட்ரி லைப்ரரியிலே கெமிக்கல்ஸ் உருவாக்குற மாதிரி ஒவ்வொரு பிதத்தில் உருவாக்கி கொண்டு வரான். இதனால் அவனை பெரிய கெட்டித்தனம். கெமிஸ்ட்ரி லைப்ரரியிலே ஒவ்வொரு கெமிக்கல்ஸை போட்டு புதுசு தேடி பிடியல் எடுப்பானலே, அது மாதிரி ஒவ்வொரு ஹதீஸை போட்டு கலற்றான். புதியதெல்லாம் நாங்களாம் தேடி பிடிச்சோம், கண்டுபிடிச்சோம், தெரிய வந்தோம். அந்த அத்தனைக்கும் அத்தனை பிதத்தலும் ஷிர்கலும் வழிகேடும் கூச்சமும் வெக்கமும் இல்லாமலுக்கு மார்க்கம் என்று சொல்லி பிரச்சாரம் செய்யவாகானார். சகோதரர்களே, அல்லாஹ்க்கு பயந்து நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்ட அருள் எங்களை தொட வேண்டும் என்றால் இஹ்தினஸ் சிராத்தல் முஸ்தகீம சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் என்று அல்லாஹ் சொன்னான். எல்லாம் எனக்கு நேர்வழியை காட்டித் தருவாய். எந்த பாதை எது நீ அருளாக அவங்களுக்கு கொடுத்ததோ அந்த பாதை. இந்த புதுசாக தேடி பிடிக்கிற பாதை இல்லை, இவங்களுக்கு அருளாக கொடுத்ததை அந்த பாதை எனக்கு காட்டித் தருவாய் எடுத்தால எனக்கு கடமையாக ஏவான் துவா கேட்க. எனக்கு முன்னால் நேர்பாதையில் இருந்தவங்க யார்? ரசூலுல்லாஹும் சஹாபாக். கைரில் மக்தூபி வலத்தாலின், எவனெல்லாம் கோவத்துக்கோ வழிகெட்டு ஆகினவங்களுடைய பாதை அல்ல. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அல் குர்ஆன் வஸ்ஸுன்னா அலா மா கான அலைஹி நபி வஸ்ஸஹாபா, அதில் நபியும் சஹாபாக்கள் இந்த பாதையிலே செயல்பட்டு வாழ்கிற மக்களாக பாக்கியம் தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.